அம்மா 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 அண்ணன் பணம் தந்துச்சா? இல்லையே. எதுக்கு பணம்? எதுக்கா? எக்ஸாம் ஃபீஸ்க்காக கேட்டிருந்தனே, தெரியாதா உனக்கு? வயசாயிடுச்சுலம்மா. எல்லா விஷயமும் எப்பவும் ஞாபகத்துல இருக்கும், சமயத்துல மறந்து போயிடுதுமா. சோறு திங்க மறக்கறியா? அது மட்டும் கரெக்டா செய்யறல்ல, இது மட்டும் எப்படி மறந்து போகுது? நானும் பாக்குறேன், எனக்கு பணம் தர விஷயம் நான் மட்டும் மறந்து போயிடுது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நிஜமாவே மறந்து போயிடுச்சு. ஏன் மறக்க மாட்டேன்? நான் பொம்பளை பிள்ளை தானே. என்னைக்கா இருந்தாலும் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா ஆம்பளை பசங்க கடைசி வரைக்கும் வச்சு தாங்குவாங்கங்கிற நினைப்பு உனக்கு. என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு சின்ன விஷயம் மறந்து போனதுக்கு போய் வீணா கற்பனை பண்ணிட்டு வளர்றியே. புருஷன் செத்த நாள்ல இருந்து பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமாடி உனக்கு? சின்ன கழுதை. நான் ஒண்ணு சின்ன கழுதை இல்ல. ஆமா, சின்ன கழுதை இல்ல, வளர்ந்த கழுதை. எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசிக்கிட்டு முட்டாச்சிருக்கி. இது பாரு, சிறுக்கி கிறுக்கின்னு பேசுனா அப்புறம் எனக்கும் பேச தெரியும். என்னடி என்ன பேசுவ? நானும் மரியாதை இல்லாம பேசுவேன். புள்ளைங்களை வளர்க்க துப்புலனா அப்புறம் எதுக்கு பிள்ளைங்களை பெத்துக்கிறீங்க? யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுவேன்னு சொன்னேன். பேசு பேசு பாப்போம். நாக்கு இருக்காது. விடுறா, சின்ன கழுதை ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்கு போய். யாரு இவ்வளவு சின்னவன்? விடுறா, வெளியால பேசிட்டா. உன் தங்கச்சி தானே. அப்படின்னு பெருசா நான் தப்பா பேசிட்டேன்? என்ன தப்பா பேசுனியா? அம்மா மூஞ்சிய பார்த்து எதிர்த்து பேசுனியே, அதுவே பெரிய தப்பு. மரியாதை இல்லாம பேசுவேன்னு வேற சொல்ற? நம்மள வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா உனக்கு? தன்னோட மரியாதையை விட்டு கொடுத்துட்டு 4 இடத்துல வேலை செஞ்சு அவங்க கொடுத்த பழையதை தான் சாப்பிட்டு நம்மளுக்காக சுடுசோறாக்கி கொடுப்பாங்க. தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு இருந்த உனக்கு எதுவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. சொந்தக்காரங்க சொல்லிக்கிறாங்களே, எங்க இருந்தாங்க அவங்க எல்லாம்? ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ராஜமோ அவ பிள்ளைங்களோ பிச்சை தான் எடுக்க போறாங்கன்னு இலக்காரமா பேசினாங்க. நம்ம குடும்பம் கெட்டு நாசமா போயிடும்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் நடுவுல குஞ்சுகளை புத்தி புத்தி வளர்க்கிற கோழி மாதிரி அம்மா நம்மளை வளர்த்தாங்க. தன்னையே மறந்து தன்னோட பசி விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள ஆளாக்குறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க அம்மா. இன்னைக்கு நீ அவங்க முன்னாடி நின்னு மரியாதை பத்தி பேசுறியா? உன்ன விடுறா, பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு. அவ என் மக தானே, திட்டினா திட்டிட்டு போறா. இல்லம்மா, இல்ல 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 இல்லம்மா, உங்களை யாராவது தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அது நீங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. என்னம்மா அது? அண்ணன் தானே அடிச்சான், அடிக்கட்டும். அவங்கிட்ட போய் பேசுமா, போமா. பாருமா, அம்மா தப்பா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும்? நான் தரேன். நான் யாருக்காக உழைக்கிறேன்? உங்களுக்காக தானே. இப்போ பணத்துக்கு என்னடா பண்ண போற? தெரியலமா, எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எப்பவுமே உனக்கு தாண்டா கஷ்டம்.